ஹலோ, வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எந்த ஃபிலிம் பற்றி பார்க்க போகிறோம்னா பெட்டி அப்படின்ற தெலுங்கு ஃபிலிம் தான். இந்த ராம் சரண், ஜான்வி கபூர் அண்ட் ஜெகபதி பாபு, சிவராஜ் குமாராக நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்கு. புஜி பாபு சனா அப்படின்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக வந்து உப்பண்ணான்னு ஒரு ஃபிலிம் தந்தார். அது வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஃபிலிம். ஸோ அவரோட செகண்ட் ஃபிலிமாக வந்து பெத்தி வந்திருக்கு. இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா வந்து ஒரு மலைவாழ் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஹீரோ கேரக்டரில் ராம் சரண் வராரு. அந்த ஊருக்கு வந்து ஒரு பேர் கூட இல்லாமல் ஒரு அடையாளமே இல்லாத ஒரு ஊராக இருக்குது. மலைக்கு கீழே இருக்கிறவங்க, மலைக்கு கீழே இருக்கிறவங்கன்னு அப்படி சொல்லி தான் அந்த கிராமத்து மக்களை கூப்பிட்றாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்க வந்து ஒரு ஜாதி ரீதியாக வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியில் வராங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் அந்த கிராமத்தில் வந்து அவங்க வேலைக்கு போகிறதுக்கும் போயிட்டு வரத்துக்குமே வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் வசதி இல்லாமல் நடந்து வந்து ஈவினிங் வந்து வேலையிலேருந்து வரப்போ வீட்டுக்கு வந்து சேரவே நைட் ஆகிற மாதிரி அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க. பட் அவங்க இப்போ அந்த ஊர் வழியாக வந்து ஒரு ட்ரெயின் போகுது. அண்ட் அந்த ட்ரெயினுமே வந்து அந்த ஸ்டாப்பிங்கில் நிற்காம, ஏன்னா அது ஒரு ஊராகவே இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் ரெக்கார்டில் கூட ஒரு ஊராக அது வந்து பதிவாகாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு 1000 பேர் கொண்ட ஒரு கிராமமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு இடத்துல இருந்து தன்னோட கிராமத்தோட அடையாளத்துக்கோசரமும் போராடுற ஒரு ஹீரோ கேரக்டர்ல ராம் சரண் வந்திருக்காரு. ஸோ அதுக்கு அவர் எடுக்கிற ஒரு டூல் தான் வந்து ஸ்போர்ட்ஸ். ஒரு கிரிக்கெட் பிளேயரான அவர் வந்து அது மூலியமா தன்னோட கிராமத்துக்கு அடையாளம் ஏற்படுத்த ட்ரை பண்றப்ப அது முடியாம போகுது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில இழப்புகள்லாம் அவங்க கிராமத்தில் நடக்க ஆரம்பிச்சப்புறம் இதுக்கப்புறமா நம்ம பொறுமையா இருக்க முடியாதுன்னு சொல்லி வேற ஒரு ஸ்போர்ட்டுக்கு போய் மல்யுத்தத்தில் ரெஸ்லிங்ல போய் அதுல வந்து அவர் அதை கத்துக்கிட்டு அதுல வந்து அதுல நம்ம ஜெயிச்சாவாச்சு நம்மளை வந்து நம்ம கிராமத்தையோ நம்மளையோ திரும்பி பார்ப்பாங்க அப்படின்ட்டு வெறியா வந்து அந்த கேம் கத்துக்கிட்டு அதுலயும் போறாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி நேஷனல் லெவல்ல போனாலும் ஃபைனல்ஸ்ல வந்து தோத்துறாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவர் திரும்ப வேற என்ன பண்ணாரு, திரும்ப வந்து ரெஸ்லிங்கே ஜெயிச்சாரா, இல்லைன்னா வந்து வேற என்ன ஆச்சு, அவரோட கிராமத்துக்கு அவருக்கு அந்த அடையாளம் வாங்கி கொடுத்தாரா அப்படின்றது தான் படத்தோட மீதி ஸ்டோரி. ஸோ ஒரு ஸ்டோரியா பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்க்கு இது வந்து ஒரு சூப்பரான ஸ்டோரி தான். யூஸ்வலாக வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ல ஒரு நார்மலான பழி வாங்குற கதை, இல்லை வில்லனுக்கு ஹீரோக்கு இருக்கிற ஈகோ கிளாஷ், அந்த மாதிரி சிம்பிளாக தான் மேக்ஸிமம் தெலுங்கு ஃபிலிம்ஸில் வைப்பாங்க. பட் வந்து ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிற ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ல ஸ்டோரியா வந்து இது ரொம்பவுமே நல்ல ஸ்டோரின்னு தான் சொல்லணும். பட் என்னன்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸை நம்ம வந்து இதை வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஏன்னா வந்து ரீசெண்டாக வந்து பைசன் படத்தில் இப்படிதான் வந்து கபடியை வச்சு தன்னோட அடையாளத்தை தேடுற ஒரு கேரக்டர்ல துருவ விக்ரம் பண்ணியிருப்பாரு பைசன்ல. அண்ட் அதுக்கு முன்னாடி கர்ணன்ற ஃபிலிம்ல இதே மாதிரி ஒரு கிராமத்துல பஸ் நிக்காம போயிடும். அந்த கிராமத்துல பஸ்ஸை நிக்க வைக்கிறதுக்கோசரம் தனுஷ் அந்த இது எப்படி கஷ்டப்பட்டார் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி கர்ணன்லயும் பார்த்துருக்கோம். ஸோ கர்ணனையும் பைசனையும் கலந்த மாதிரி தான் ஸ்டோரி இது. பட் இது வந்து தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரியா தான் கண்டிப்பாக இருக்கும். அவங்களுக்கு வந்து இது ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ல இது நல்ல ஸ்டோரின்னு சொல்லலாம். 9 மார்க்ஸ் தரலாம். பட் வந்து எங்க டைரக்டர் வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டாரு அப்படின்னா ரைட்டிங்ல, ஸ்கிரீன் பிளேல வந்து இதுக்கு வந்து ஒரு 3.25 ஹவர், கிட்டத்தட்ட 3 ஹவர் 10 நிமிஷம் இந்த கதைக்கு தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ லென்த்தியா இந்த படம் எடுத்திருக்க தேவையில்லை. ரைட்டிங்ல ஒண்ணுமே நிறைய சீன்ஸ் வந்து ஷார்ட்டா எழுதிருக்கலாம். அண்ட் சில சீன்ஸ்லாம் வந்து எழுதாமையே விட்டுருக்கலாம். அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா வந்து ஜான்வி கபூர் வர சீன்ஸ் அவங்கள வந்து ஒரு காட்சி பொருள் மாதிரி ஒரு சந்திரமுகி படத்துல வந்து அந்த பாம்பு எடுத்துக்க தெரியுதுங்களா, அதுக்கு கூட ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். பட் இந்த படத்துல வந்து அது கூட இல்லாத அளவு வெறும் ஒரு காட்சி பொருளா ரொம்ப கிளாமரஸான ட்ரெஸ்ல இப்படி அவங்கள காமிச்சு அப்படிதான் வந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த போர்ஷன்ஸ்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்தா கூட படத்துக்கு எந்த டேமேஜுமே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத போர்ஷன்ஸ். அண்ட் தேவையில்லாம இந்த படத்துக்கு வந்து இத்தனை வில்லன்கள் அந்த கிராமத்துல, அந்த மலைவாழ் கிராமத்தை சுத்தி இருக்கக்கூடிய பெரிய பெரிய உயர் ஜாதி இருக்கக்கூடிய ஆளுங்க அவங்கெல்லாம் வந்து இத்தனை வில்லன்கள் வேணுமா, அந்த ஃபைட்லாம் வேணுமான்றதும் ஒரு கேள்விக்குறி தான். இது வந்து ரொம்ப கமர்ஷியலைஸ் பண்றதுக்கோசரம் அதெல்லாம் வச்சு எடுத்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் அவாய்ட் பண்ண தேவையில்லாத சாங்ஸையும் சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் பைசன் ஆகட்டும் கர்ணன் ஆகட்டும் ரொம்பவுமே வந்து ரியாலிட்டியோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு படமா இருக்கும். பட் இது ஒரு கமர்ஷியல் ரூட்ல போகணுன்றதுனால தேவையில்லாம அன்வான்டா வில்லன் கேரக்டர்ஸ் எழுதி ஹீரோயினுக்கு தேவையில்லாம அவங்களுக்குன்னு ஒரு சாப்டர் வச்சு அது தேவையில்லாம இது பண்ணி அந்த மாதிரி நிறைய ரைட்டிங்ல சொதப்பிருக்காங்க. ரைட்டிங் வந்து ஒன்றும் கிறிஸ்பியா ஒன்றும் ஷார்ட்டா எழுதியிருந்தாங்கன்னா ஒண்ணுமே வந்து இந்த படம் நல்லா வந்திருக்கும். பட் வந்து ஸ்கிரீன் பிளேக்கு என்னால் ஒரு 5 மார்க்ஸ் தான் தர முடியும். ரொம்பவுமே ஆவரேஜான ஸ்கிரீன் பிளே. நெக்ஸ்ட் வந்து லீட் ஆக்டிங்கா வந்து ராம் சரண் பிச்சு மேய்ஞ்சிட்டாருன்னு சொல்லணும். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரங்கஸ்தலம்லேயே வந்து இதே மாதிரி ஒரு சிமிலர் கேரக்டர்ல சூப்பரா பண்ணியிருப்பாரு. இதுல வந்து அதோட ஒரு ஸ்டெப் அதிகமாகவே பண்ணியிருக்காரு. ஆக்டிங்ல ராம் சரண் கிட்ட எந்த ஒரு குறையுமே இல்லை, சூப்பரா பண்ணியிருக்காரு. அண்ட் மற்ற லீடுன்னு பார்த்தீங்கன்னா ஜான்வி கபூர் சொன்ன மாதிரி ஆக்டிங்க்கு அவங்களுக்கு ஒரு துளி அளவு கூட ஸ்கோப் இல்லை, ஒன்லி பாடி ஷோ தான் அவங்க கிட்ட இருந்து. அண்ட் ஜெகபதி பாபு அவரோட கேரக்டர் டீசெண்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் சிவராஜ் குமார் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்டிங்க்கு வந்து நம்ம 9 மார்க்ஸ் தரலாம். அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எனக்கு என்ன ஒரு பெரிய மைனஸ்னு பார்த்தீங்கன்னா, அந்த
ஹீரோயின் கேரக்டர் ரொம்பவுமே வந்து ஒரு போக பொருள் மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த உடம்பு ஃபுல்லாக ஒரு காஜி வெறி ஊறி போன ஒரு ஆளால் தான் வந்து இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் வைக்க முடியும். ஒரு ஹீரோயின் வந்து ஒரு சீனில் வந்து ஒரு ஷாட் வந்து இந்த மாதிரி கிளாமராக ஒரு இடத்த காமிப்பாங்க, ஒரு இடுப்பு பகுதியோ இல்லைன்னா வந்து மார்பு பகுதியோ இந்த மாதிரி காமிப்பாங்க. அதெல்லாம் ஓகே, நான் கமர்ஷியல் படத்தில் நடக்கிறது தான். பட் ஒரு ஃபுல் சீனு, ஒரு 2 நிமிஷம் சீனே வந்து அவங்களோட பாடி பார்ட்ஸ் அங்கங்கே க்ளோஸ்அப் ஷாட்டில் காமிக்கிற மாதிரி தான் அவங்க எடுத்திருக்காங்கன்றது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேமிலியோடு போய் பார்க்குறவங்கலாம் ரொம்பவுமே வந்து ஒரு முகம் சொல்லிக்கக்கூடிய ஒரு சீனாக இருக்கும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ரொம்பவுமே வந்து ஒரு எல்லாவுடைய பாடியில் உள்ள எல்லா ஒரு பார்ட்ஸ்க்குமே க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ் வச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அண்ட் ஃபர்ஸ்ட் சீனில் வந்து அதெல்லாம் முடிஞ்சிட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் இவர் வந்து ஜான்வி கபூரை போய் டேரெக்டாக கிஸ் பண்ணிடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லுவார், எப்படி நீ முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவங்க கன்சென்ட் இல்லாமல் கிஸ் பண்ணலான்றதுக்கு அந்த கேரக்டர் வந்து ஹீரோ கேரக்டர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும். அதுவுமே வந்து ரொம்பவுமே கிரிஞ்சாக இருந்துச்சு, ஏற்றுக்கவே முடியாத அளவு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ரைட்டிங்கில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் ஓவராலாக இந்த படம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹீரோயின் பாட்டை தவிர மற்றதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் சில ஃபைட்ஸ் வந்து தேவையில்லாமல் இருக்கும், நான் சொன்னல அதெல்லாம். பட் ஆக்ஷன் லவர்ஸ்க்கு அந்த ஃபைட்ஸ் கூட நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் ஓவராலாக வந்து ஒரு டீசெண்டான ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, இன்னுமே நல்லா வந்திருக்க வேண்டிய படம். பட் வந்து கிளிஷேவான ரைட்டிங், அந்த வில்லனை ஃபோர்ஸபுளாக சில வில்லன்ஸ் வைக்கணும், சாங்ஸ் வைக்கணும், அண்ட் ஹீரோயின் கேரக்டருக்கு வந்து கிளாமர் ஓவராக வச்சுருந்தோம்னு அந்த மாதிரி பண்ணி ஸ்பாயில் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லும். பட் இருந்தாலுமே இது வந்து ஒரு டீசெண்டான கம்பேக்காக இருக்கும் ராம் சரணுக்கு. கேம் சேஞ்சர்னு ஒரு பயங்கரமான ஃப்ளாப்க்கு அப்புறம் இந்த படம் வந்து தெலுங்கில் நல்லா ஓடும். எனக்கு தெரிஞ்சு தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு இது செட் ஆகிடும். அவங்களுக்கு வந்து அந்த பாட்டு தேவையில்லாத பாட்டாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், ஹீரோயின் போர்ஷன்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து அந்த மசாலா கான்செப்ட் பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இது ஹிட் ஆகி, ஆனால் வந்து அங்கேயுமே பிளாக் பஸ்டர் ஆகும்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். டீசெண்டான ஹிட் ஆகும். தமிழ்லேயும் ஹிந்தியிலையும் இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று வந்து உங்களுக்கு கமர்ஷியல் படம் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கதையை எடுத்து கமர்ஷியலைஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டோட ஒரு நல்ல கண்டென்ட்டை கமர்ஷியலாக தான் நான் எடுப்பேன்னு சொல்லி இந்த மாதிரி ரெண்டுமே கலந்து வீணாக்குறது எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். பட் இருந்தாலும் ஒரு டீசெண்டான ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, ஸ்போர்ட்ஸ் சீன்ஸ்லாம் வந்து நல்லாவே இருந்துச்சு. ரெஸ்லிங் சீன்ஸ் ஆகட்டும், அண்ட் கிரிக்கெட் சீன்ஸ் ஆகட்டும், அண்ட் கடைசியில் வரக்கூடிய அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு சர்ப்ரைசபிள் சீன்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவே எடுத்துக்கலாம். ரொம்ப கமர்ஷியலைஸ் பண்ணது தான் இந்த படத்தோட மைனஸை நான் சொல்லுவேன். ஓவரால் வந்து இந்த படத்துக்கு ஒரு 70 மார்க்ஸ் தரலாம். ஒரு டீசெண்டான ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, அந்த தேவையில்லாத போர்ஷன்ஸை தவிர்த்து. நீங்கள் வந்து இது கமர்ஷியல் படம் பிடிக்கலாம், கண்டிப்பாக போய் பாருங்கள். மற்றவங்க வந்து ஓடிடிலேயே பார்க்கலாம். அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு அந்த கிளாமர் சீன்ஸ்லாம் செட் ஆகிறது கஷ்டம். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ், பாய்.